ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். டெல்லியிலே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அண்ணாமலை உத்தரவிட்ட அமித்ஷா அவர்கள் திடீரென மெகா ட்விஸ்ட். என்ன காரணம்? ஒன் இந்தியாவில் காலையிலே வந்த நியூஸ் தான். ஜூன் 4 நம்மளுக்கு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறதா தகவல்கள்லாம் வெளியாகிருந்தது. இந்த சுச்சுவேஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்க டெல்லியிலேன்றதை பார்க்கலாம். முன்னாள் தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலையின் அரசியல் தொடர்பாக டெல்லியில் தொடரும் அரசியல் நாடகம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஜூன் 2 டெல்லி புறப்பட்ட அண்ணாமலை அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்துடன் 5 பக்கங்கள் கொண்ட தேர்தல் பின்னடைவு குறித்த விரிவான ஆய்வு அறிக்கையை பாஜக மேலிடத்தில் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கட்சி தலைமை அவர் உடனடியாக சென்னை திரும்ப அனுமதிக்காமல் டெல்லியிலே தங்குமாறு உத்தரவிட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இதனால் கடந்த 3 நாட்களாக மாரத்தான் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அண்ணாமலை, அமித்ஷா, நிதின் நப்பீன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் சந்தித்து தனது அதிருப்தியை தெளிவாக தெரிவித்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக கையாண்ட வியூகம் மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி மறுமலர்ச்சி ஆகியவற்றால் அவர் கடும் அதிருப்தியில் அடைந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. மாநில தலைவர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதும் அவருக்கு கட்சிக்கும் இடையேயான இடைவெளி அதிகரிக்குதுன்னே சொல்லலாம். டெல்லி சந்திப்புகளின் போது அண்ணாமலை அவர்கள் தேசிய கட்சிகள் நிழலில் இல்லாமல் தமிழகத்தின் தனித்துவமான மாற்று அரசியல் சக்தியை உருவாக்க வேண்டும் என்று தனது உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்க இதுவே சரியான தருணம் என அவர் உறுதியேற்று கூறியுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. சரி, பாஜக தரப்பில் அமித்ஷா, PL சந்தோஷ் உள்ளிட்டோர் அண்ணாமலையை சமாதானப்படுத்த தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு அல்லது மாநில அளவில் அதிக சுய அதிகாரத்துடன் கூடிய பதவியை வழங்க முன்வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகிட்டிருக்கின்றன. இருப்பினும் அண்ணாமலை அவர்கள் தனது முடிவில் உறுதியாக இருக்கிறதா நம்பப்படுது. பாஜகவினுடைய இரட்டை வியூகம்னு சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தில் பார்த்திங்கன்னா பாஜக தலைமையிலான ஒரு சிக்கலான இரட்டை மனநிலை, அதாவது டயலமான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்டில் அரசியல் பார்வையாளர் கருதுறது என்னென்னா, ஒருபுறம் இளைஞர்களை இயக்கும் துடிப்பான தலைவராக அண்ணாமலை இழக்க விரும்பாத கட்சி அவரை தக்க வைக்க கடைசி வரை முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் ஆக்ரோஷமான பிரச்சாரம் பாஜகவின் வாக்கு சதவீதம் 11% உயர்ந்ததை மேலெடுத்து நினைவில் வச்சிருக்கிறாங்க. மறுபுறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை மதசார்பற்ற முற்போக்கு அணுகுமுறை ஒரு புதிய பிராந்திய கட்சியாக தொடங்கினால் அது தங்களுக்கும் சாதகமாக அமையும் என பாஜகவில் சில கணக்கு போட்டு வருவதாகவும் சொல்கிறாங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அவரது புதிய இயக்கம் உருவானால் திமுக, அதிமுகவை இரு துருவ அரசியலும் பலவீனப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ டிவிகேல நடந்த அதே சுச்சுவேஷனாக ஜூன் 5 நாளை வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைக்கான சுட அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் தொடர்ந்து அரசியல் நிகழ்ச்சிகள் இது போல் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.